வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. எல்லாருக்கும் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். 2023 மாதிரி இருந்துடக்கூடாது. சில பேருக்கு ரொம்ப மோசமான இதா இருந்திருக்கும், சில பேருக்கு நல்ல வருஷமா இருந்திருக்கும். அதை விட இன்னும் நல்ல வருஷமாவும் இருக்கணும், அதே மாதிரி மோசமாவும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லபடியா இருக்கணும்னு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ஜப்பான் மூவியோட ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, நானும் அனிமல் படம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு படம் பார்த்து நானே அனிமலா உலகி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சூற மொக்க படத்தாங்க ஓட்ட போறோம். அந்த ரெண்டு படமும் இல்ல, அந்த படத்துக்கு பேர் தான் ஜப்பான். ஜப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே வேட்ட மாட்டேன்றா மச்சான். படத்துக்கு பேர் ஜப்பான் வச்சிருக்காங்க. ஆனா படமே வந்து ஏதோ அணுகுண்டு போட்ட மாதிரி டம்மியா கிடக்குது. ஏய், கர்மனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது மட்டும் இல்லாம வந்து நம்ம கார்த்திக் ப்ரோ 25வது படம் வேற. 25வது படத்தை இப்படிதான் கொடுக்கணுமா? ஏன் தெரியுது? ஏன் நீ நல்ல கதையா எடுப்பே நம்பி இந்த படத்தை ஓட்டில உட்காந்து பார்த்து குடும்பத்தால எதிர்ப்பு நீ நடிச்ச கைதி படத்தெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி வடக்கன்ஸா ஓட்டணும் தெரியுது. அசல் உன் படத்தையே ரோஸ் பண்ண வச்ச பத்தியா? இதுக்கு அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிடலாம். நான் கலாசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இந்த படத்தை பத்தி பார்க்கறத இந்த படத்தோட பேக் சைடு வந்து வேற லெவலில் இருக்குது. இந்த படம் வந்து நம்ம கார்த்திக் ப்ரோவுக்கு 25வது படம். சரி, 25வது படம் அப்படின்றனால கார்த்தி 25 அப்படின்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தலைவர் வச்சு டைரக்ட் பண்ண எல்லா டைரக்டரையும் வந்து வர வச்சிருந்தாங்க. பட் அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தெரியுமா, அவர் மட்டும் மிஸ். அது ஏன்ட்டு பத்திரிகையாளர் போயிட்டு அவரை கேட்க அவரு ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல இப்படியே மாறி மாறி வந்து ஃபைட் ஆகி போயிடுச்சு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம அமீர் வந்து இந்த குரூப்புக்கே தெரியாம வந்து ஒரு கருப்படம் உள்ள வச்சிருக்காரு அப்படின்ட்டு. யாரு அப்படின்னா இந்த படத்தை டைரக்டர் விசுவாசம் யாருக்கு அப்படின்ட்டு அமீர் அண்ணனுக்கு. அமீர் அண்ணனுக்கு இந்த படம் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து குக்கு ஜோக்கர் இந்த மாதிரி நல்ல தரமான படம் கொடுத்துருக்காரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு வந்து மாஸ் படம் எடுக்க தெரியாது, எடுத்ததும் கிடையாது. இப்படி இருக்கும்போது இவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு, இப்படிதான் பண்ணிருப்பாரு. இந்த டைரக்டர் வந்து தானா போயிட்டு கார்த்திக் ப்ரோ கிட்ட வந்து டேட் கேட்கல, நம்ம கார்த்திக் ப்ரோ தான் போய் ஆப்பிள் உட்கார்றது போல இந்த படத்தை தானா போய் வாண்டா கேட்டிருக்காரு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இந்த கேரக்டர் பெருசு இல்ல, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெருமையா தலைவர் வந்து மேடையிலே பேசிட்டு இருப்பாரு. மேக்ஸிமம் ஹியூமர் சைடு இந்த படத்துல என்னால படிக்கும் போதே உணர முடிஞ்சு, அது இப்ப பார்க்கும் போது அது இருக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. தலைவா இவ்வளவு பேசுறீங்க, இந்த படம் வந்து சரியா ஃபர்ஸ்ட் காப்பி வந்திருக்கும், அதை பாத்தியா இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் காப்பியை பார்க்காமயே இவ்வளவு தில்லா பேசுறீங்க. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். இந்த மாதிரி வாய் போடுறதுலாம் வந்து ப்ரோக்கு வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே ஆந்திராவுக்கு போயிட்டு ஆந்திரா ஆடியன்ஸ் தான் முக்கியம், தமிழ் ஆடியன்ஸ் தான் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு தெரியாமே வந்து தலைவர் வந்து வாய் விட்டுருப்பான். அப்பவே அப்படி இருக்கும்போது என்ன சாதாரண தானே. தமிழ் ஆடியன்ஸ் ఎక్కువ ఇష్టమా, తెలుగు ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా? டெஃபினెட் గా తెలుగు ఆడియన్స్ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவாங்க. படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஆக்ஷன் படம், காமெடி கலந்த ஆக்ஷன் படம், பயங்கர ஜாலியா இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுது. நான் படத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரே அழுகாச்சி சோக கதைகள் தான். படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன்லாம் பண்ணி பயங்கரமா காமிச்சு வைப்பாங்க. நம்மளே நம்பிடுவோம், ஊர் நல்ல படம் போல அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்ல நான் ஒரு நாயக்கடையில கொள்ள அடிச்சிருவாங்க. அது வந்து 200 கோடி மதிப்புல சொத்துக்கள் உள்ளது, அதாவது ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இதை பண்ணது வேற யாரும் இல்லை, ஜப்பான் தான் பண்ணிருப்பான், அவன் சைடா இது அப்படின்ட்டு. ஜப்பானுக்கு வந்து ஏகப்பட்ட பில்டப் பண்ணுவாங்க. அவன் இப்படி தெரியுமா இப்படி தெரியுமா இதை பண்ணுவான் தெரியுமா அப்படின்ட்டு. கடைசியாக படத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஓவர் பில்டப் பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புது கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து காலை முட்டை போட்டு எங்கேயோ போயிருந்துருக்கோம், இந்த பூச்சி வந்து அட்டாக் பண்ணுவானுங்க.
அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப பாவம், அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பில்டப் பண்றதுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுது. 1/2 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம தலைவரை காட்டுறாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்களை நம்பி தெரியாத படம் கொடுத்ததுக்கு நீ படம் நன்றி கிடைக்குதாடா. தலைவன் வந்து 1/2 நேரத்துக்கு முன்னாடியே வந்து போர் ஸ்டடியாக காமிச்சிருப்பாங்க. இந்த நம்ம சொல்ல வந்து தலைவன் எப்படி தெரியுமா அப்படி பேசிட்டு இருப்பாங்க. வந்து ஹெலிகாப்டர் வாங்கியிருப்பான். ஹெலிகாப்டர் இருந்து ஹெலிகாப்டர் தான் வேற லெவலில் இருக்கும். மஞ்சள் கலர் வீடியோ கேம்ஸே வந்து ஹெலிகாப்டர் ரொம்ப அழகா இருக்குது, பயங்கரமா இருக்குது. இது என்னையா இது பார்க்கவே தெரியல, பச்சை பழம் சீக்கி பண்ண மாதிரி கேவலமா இருக்கும் ஹெலிகாப்டர். பழைய வீடியோ கேம் ஆக்சுவலி ஹெலிகாப்டர் பார்த்து அப்சர்வேஷன் ஞாபகத்துக்கு வருது. என்ன வந்து இன்னொரு படம் அப்படின்ட்டு இது வந்து கொல்லப்படுகிற போற மாதிரி ஒண்ணு, இதுல டபுள் ஆக்ஷன் வேற, இது வந்து போலீஸ் அப்படின்ட்டு ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. கிரிஞ்சிக்குலாம் மேக்ஸ் அல்ட்ரா கிரிஞ்சி. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிஞ்சி வர முடியாது. தலை காட்டுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல காட்டிருப்பாங்க. அவர் தலைவன் நோய் இருக்கும், அது என்ன நோய் அப்படின்னா HIV நோய். ஒரு ஹீரோ வந்து பெருசா கெத்தா காட்டணும் அப்படின்னா தலைவன் வந்து வீரரு சூரரு 10 பேரை பிறந்தாரு அப்படின்னு காமிச்சா பரவாயில்ல, இல்ல 4 பேர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு காமிச்சா பரவாயில்ல. எடுத்தவொடனே தலைவன் வந்து சாவர நோய் வந்துருச்சு, தலைவன் செத்து போயிடுவான் அப்படின்னா பாக்குறவங்க காண்டாவும் ஆகாதா. இதாவது டார்க் காமெடியா வந்து டார்க் காமெடியா டெலிவரி பண்ணிருப்பாங்களா. இதுல வந்து காமெடி இல்ல, ரொம்ப டார்க் தான் இருக்குது, ரொம்ப டார்க்கா இருக்குது. அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. இது மட்டும் இந்த படத்துல ஹீரோ வந்து நம்ம கார்த்தி ப்ரோ தான். ஆனா கார்த்தி ப்ரோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக்கு, ஒரு சென்டிமெண்டான சீனு, அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க வல்லவருன்ற மாதிரி ஒரு சீன் ஒக்கே சீன் கூட இருந்திருக்காது. இதை வந்து சொன்னா இல்லையா, அவனை பிடிச்சவன் பயனில் இருந்து அப்படின்ட்டு மொட்டை போட்டு அவனுக்கு தான் வந்து பாவம், அவன் வந்து ரொம்ப கஷ்டம்ட்டு அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்கானுங்க. அது ஒரு பாட்டு வச்சிருக்கானுங்க, பிளாஷ்பேக் பாட்டு வேற. ஏடா ஹீரோ பேர் ஒரு பேரை போட்டு ஹீரோ வந்து பில்டப் பண்ணிக்கிறீங்க யாரா நீங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் காட்டியது போல ஒரு சீக்கிரட்டான பேச இன்னைக்கு காமிக்க மாட்டேங்குது. பொதுவாக வந்து பணத்தை கொள்ளடிச்ச பணத்தை என்ன பண்ணுவான், ஒரு சீக்கிரம் லாக்கர்ல வைப்பான், இல்லை பண்ணா பாதாளத்துல வந்து பதுக்கி வைப்பான். சிவாஜி பார்த்தாரா மாதிரி ஃபால் சீலிங் மேல கிணத்துக்குள்ள தான் வந்து பதுக்கி வைப்பானுங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பதுக்கல் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஜப்பான் வந்து பல சேத கொள்ளடிச்சிருப்பான், பல பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருப்பான். பட் அவனோட கொள்ளடிச்சு நகையெல்லாம் எங்க வச்சிருப்பான் அப்படின்னா வெட்ட வெளியில கண்ணை கட்டி வச்சிருப்பான். சாரி படம் இல்ல சீக்கிரம் வராங்கன்னா ஒருத்தன் இன்னும் பாலத்துக்கு அடிச்சா மாட்டிக்குவேன், இல்ல ஏதாவது காக்கா மேல உட்காந்து படம் மேல விழுந்துச்சு என்ன பண்ணுவேன். இது ஒரு சீக்கிரம் பேசிட்டு பெரிய இண்டிவிஜுவல் மாதிரி காட்டிருப்பானுங்க. அருமை டைரக்டர் சார், அருமை. பையன் வந்து சாகப்பாடு தெரிஞ்ச உடனே கரெக்டா சுடுகாடுக்கு போயிருப்பான். சுடுகாடுக்கு போயிட்டு தேவை ஒரு பொணை தோண்டிட்டு இருப்பான். தோண்டி விட்டு அந்த பொணத்துக்கு வந்து நகையெல்லாம் மாட்டி விட்டுருப்பான். கரெக்டா வந்து எங்க அம்மா வந்து வாழும் போது நகையை போட்டுக்கல, அதனால செத்ததுக்கு அப்புறம் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு. செத்ததுக்கு அப்புறம் போடுறதா பரவாயில்ல, செத்து அழுகிறதுக்கு அப்புறம் போட்டு என்னத்த இது எப்படி நான் சொல்றது, இது எப்படி ஐயோ கேட்டா ஹீரோ படமா மாஸ் ஹீரோ படமா, ஐயோ சென்டிமெண்டா இது, இந்த விஷயம் சரிதான் சென்டிமெண்டா வேற லெவல்ல இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சென்டிமெண்ட் அழுகுறதா கூட தெரியல, வாதிதான் வருது. எடிட்டர் ஏன் சத்தம்? வேற யாரும் இல்ல மாமா, நம்ம எடிட்டர் தான். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தா, என்னன்னு தெரியல இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை வேதியும் போயிட்டான். படத்துல வந்து தலைவன் கொள்ளடிச்ச படத்துல ஒரு படம் எடுத்திருப்பான். அந்த படத்தை ஹீரோனா வந்து ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் மேல வந்து தனோட காதல் இருந்திருக்கும். அப்ப தலைவன் வந்து சோகமா படுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோட பாட்டோட அந்த தலைவன் வந்து ஃபீல் பண்ணிருப்பான். நான் வந்து பல பெண்களை தொட்டிருக்கிறேன், ஆனால் இந்த புள்ளமெல்லாம் தொட்டதே இல்லை. ஹீரோ வந்து காதலிக்கிறேன், பரிசுத்தமா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு இந்த வாடி நான் தொட்டே தீருவேன் அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். ஒரு கல்யாணம், ஒரு ஃபர்ஸ்ட் நைட், அவ்வளவுதான். ஆக்சுவலி இவருக்கு இருக்கிற நோய்க்கு அப்படி பண்ணாருன்னா இந்த நோய் அந்த பொண்ணுக்கும் பரவும். இது எவ்வளவு பேர் இது தப்பு இது. ஸோ இது ஹீரோவா இது இல்லைனா இது என்ன கருணை, என்ன எழுதி அது போகலாம் போகடா. இப்ப யாராவது சொன்னா அதுக்கு திட்டிருக்கேன், படம் எடுத்து திட்டுறீங்க. அந்த ஹீரோயின் யாருன்னா வந்து நம்ம டும்ரு டக்கர் ஹீரோயின். டும்ரு டக்கருன்ட்டு இந்த படத்துல வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். தலைவர் ஷூட்டிங் உள்ள புகுந்து ஹீரோனை வந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாரு. பட் இவர் வந்து அந்த வேலையில் போலீஸ் சுத்து போட்டிருப்பாங்க, இவர் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் மாஸ்டரா வாச்சேன் சும்மாவா என்ன பண்ணுவாரு, இவர் பிளான் மாஸ்டரா மாதிரி என்ட்ரி கொடுத்து ஹீரோனை கட்டிட்டு ஓட்டு போயிடுவாரு. திடக்கு நாட்டில் ஹீரோனை கட்டிட்டு போகும்போது ஐயோ
ஐயோ ஆக்டர்ஸை கத்துட்டான் இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு ஹையர் அஃபீஷியல்லாம் வந்து போலீஸ்கிட்ட சொல்ல இவரு போலீஸ்கார சொல்லுவாருன்னா வந்து சார் அவனை பத்தி எனக்கு தெரியும் சார் அவன் அந்த பொண்ணை வந்து லவ் பண்றான் சார் அந்த பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டான் சார் அப்படின்ட்டு இவர் வந்து அவனுக்கு வந்து முத்தம் கொடுப்பாரு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன லாஜிக் இது. அப்புறம் என்ன ஹீரோயினை வந்து கூட்டு போயிட்டு ஹீரோயின் எதுக்குன்னா வந்து சும்மா பாட்டு பாடுறதுக்கு தான் ஹீரோயின் டூரேஷன் தூக்கணும்ல 3 மணி நேரம் போனா குறும்படத்துக்காக தான் இருக்குது. இதை குறும்படத்தை பெரும்படமா மாத்துறது ஒரே வழி ஹீரோத்துக்கு உள்ள போடுறது. ஹீரோத்துக்கு உள்ள போடு ஹீரோயின் பாட்டை போடு ஹீரோயின் சீனை வை படம் இழுத்து இழுத்துருக்கு போட்டு ஹீரோனை கொண்டு வந்துருக்காருங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா அதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்கு அதிகம் சம்பந்தமே கிடையாது. தலைவரை வந்து சாதாரண உறுப்பினர் தெரியாது. தமிழ்நாட்டில் 2 டீம் தேடும். அப்புறம் வந்து ஆந்திராவிலும் ஒரு டீம் தேடும். சேட்டன் எவ்வளோ போய் அப்படின்ட்டு கேரளாவிலும் இவ்வளோ பேர் தெரியும். தான் வந்து யாரையும் மாட்ட சிக்கவும் மாட்டான். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்ன சிஏ தேடுது, பேங்காக் போலீஸ் தேடுது, இன்டர்போல் தேடுது. அந்த டைம் நான் அவரை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம மங்களம் சீரி வந்துருப்பாரு. வந்து போட்டு வந்து ஓகேடா நல்லா பயங்கரமா இல்லைண்டா 4 மணி நேரம் போயிட்டு இருக்கேன்டா இவனை போட்டுடுறவன் பார்த்தா தலைவன் டீலிங் பசங்க வந்திருப்பான். என்ன காரணம்னா தலைவனோட வந்து ஒரு முக்கியமான எம்எம் சீரி வந்து தலைவனோட மல்லிகம் சாம்பார் அப்ப எனக்கு இங்கதான் இது தலைவனே தெரிய வரும். நீனே ஜாலியா வந்து சமைச்சு சுத்திட்டு இருக்க முன்னா போர் தள்ளுறதுக்கு போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு. காரணம் வந்து இது கொள்ள டிஸ்டானுங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கும். அப்பதான் வந்து தலைவருக்கே புரிய வரும். தலைவரோட ஸ்டைல்ல தலைவரோட பாணியில வேற எவ்வளோ ஒருத்தர் கொலை போயிட்டா விட்டு அப்புறம் என்ன இதை தேடி போறேன் அப்படின்ட்டு கதையை அப்படியே திருப்பி கொண்டு போவானுங்க. உண்மையிலேயே வந்து இந்த படத்துல இந்த ஒரு பார்ட் நல்லா இருந்திருக்கும். அதாவது படத்தை எதுவுமே கிடையாது. சித்தரங்கசா பண்ணது அப்படி தெரிய வந்திருக்கும். சித்தரங்கஸ் தேடி போவாரு அவரை போர் தள்ளுவாரு. அப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்றோம். அப்பதான் உண்மை தெரிய வரும். என்ன என்றால் நகையை வந்து வேற யாரையுமே கொள்ளடிக்கல. கொள்ளடி இது பிளான் போடுறது யாரு அப்படின்னா அந்த கடை ஓனர் தான். எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இப்போ வந்து கவர்மெண்ட் கணக்கு படி இது கொள்ளடி ஜப்பான் தான். ஜப்பானை போட்டுதெல்லாம் கணக்கு காட்டணும். இன்னும் கொள்ளடி வந்து கணக்கு காட்டணும் அப்படின்ட்டு புருஷனான ஆரம்பத்தில் ஒருத்தனை இந்த கிளாஸ் வாங்க தெரியுமா அவனை கூட்டு வராங்க. அவன் வந்து பாவங்க அவன் வந்து கஷ்டப்பட்டு தங்க சேர்த்து வச்சாங்க. அவன் முன்னாடி தப்பா வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட் ஓடிட்டு இருக்கோம். கணக்கான கதையை பாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளடிக்கிறோம் கொலைகாரன் கொள்ளடிக்கிறோம். இப்போ இவனுக்கு போது ஒரு போர்தல போறாங்க. 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் வெளில வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இதை தாண்டி 2 பேருமே வந்து எந்த ஒரு பெரிய கனெக்ஷனே கிடையாது. என்ன அந்த பலியாடியும் இவரையும் வந்து ஒன்னா கூட்டு போயிருப்பாங்க. வண்டியில கூட்டு போகும்போது தலையை வந்து அடுத்த அழுக போகாம லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு இருப்பான். லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணா தலைவர் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு வீட்டுக்கு பிடிச்சி நடந்து கொண்டிருப்பார். அவரோட அம்மாவோட ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வர தலையை என்ன பண்ணிருப்பான். எங்கள் அம்மாவை தலையை அடகு வச்ச கடை சேருக்காரு தெரியுமா அங்கே ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு வந்துருப்பாரு. ஆட்டையை போட்டு இவரு தான். ஆனால் எங்கள் அம்மா பிடிச்சிருந்தாங்க ஜெயிலுக்கு. அப்போ வச்சு தம்பி எல்லாம் ஓட்ட போடுறப்பா நேரம் ஓட்ட போடு அப்படின்ட்டு ஆளுக்காக ஓட்ட போட தலையை வந்து தனக்காக ஓட்ட போட்டு பெரியல் ஆகிட்டு இருப்பான். இப்போ வந்து பையன் பணக்காரன் ஆகிட்டான். இப்போ பெரியல் ஆகிட்டான். இப்போ ஒழுங்காக பையன் தான் வந்துட்டான்ல மூட்டு பையனோட ஏசி போக வேண்டிய மேலே அதை விட்டு போட்டு அது கேள்வி என்ன பார்த்துருக்கோம். நாயுண்டா நேர்மடா அப்படின்ட்டு நல்ல வேலை சம்பாதிக்கலா அதனால உங்க வரமாட்டா அப்படின்னு இருக்கா அந்த கேள்வி. அது மட்டும் இல்லாம கூட சாமன் விட்டுருக்கோம் நல்ல சாய வராது அப்படின்ட்டு இத்தனை நாள் கழிச்சு பாசமா பார்க்க வந்தது பையன் ஒண்ணு ஆளெல்லாம் பேச வேண்டியது எடுத்தவனே சாமம் விட்டு செத்து போயிட்டு அந்த கேள்வி சாமம் பழிச்சு நடிக்கிறேன். அப்புறம் நான் வந்து கேள்வி பண்ணுதுன்ட்டு தலையை வந்து பாடியை திருப்பி வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள பார்த்தா ரொம்ப குட்டி குட்டிங்கலாம் வந்து வச்சிருப்பாங்களாம். ஆனா வந்து தலைவன் தான் வந்து அம்மா பத்தி நினைக்காம இருந்திருக்கோம். ஆனா அம்மா வந்து இதை பத்தி நினைச்சிட்டே இருந்திருக்காங்களாமா. நினைச்சிட்டு இருந்து ஓகே அப்பதான் வரமொழி படிச்சு அதுக்கு ஒரு வழக்கம் இருக்காது ஏன்னா உருட்டப்படி அப்படி. இப்போ வந்து பலியாட்டு இல்லையா பலியாடு பொண்டாட்டி இருந்திருக்கோம். அந்த பொண்டாட்டி வந்து பேசி இருக்கும். அப்போ வந்து அந்த பாண்டி சாம விட்டுருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஜப்பான்றவன் தான். அவன் வந்து நல்ல சாமம் வராது அப்படின்னு சாம விட்டுருக்கும். அவங்க என்ன சொல்றது நல்ல சாமம் வராதுட்டு நான் பண்றேன்டா அப்படின்ட்டு இந்த மாதிரி சாமம் விட்டு சாவதான் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை அவன் உடைக்கிற அப்படின்ட்டு என்ன பண்றது பலியாட கூட்டு போற கொலை பண்றதுக்கு போகும்போது என்ன பண்ணிருப்பா இப்போதே கொண்டாங்க அப்படின்னா நான் தப்பிச்சு வெளியே போனா கூட எனக்கு வந்து நோய்ப்படி நான் வந்து கெட்ட சாவேன். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாளே காப்பாற்றிக்கிட்டு நம்ம குறுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு பிளான போட்டு அவனை கொள்ளாதீங்க நானே செத்து போயிடுறேன்ட்டு என்னோட செத்து போயிட்டு இருப்பான். அப்போதான் தலையை வந்து ஆவி கிட்ட சவால் விட்டுருப்பான். கேள்வி நீ சொன்னல எனக்கு கெட்ட சாவா வரும்ட்டு இப்போ பாத்தியா துப்பாக்கில அடிபட்டு நல்ல சாவை வந்துருச்சுன்ட்டு சவால் செத்து போயிருப்பான் நம்ம ஹீரோ. வலிக்குதுடா
கேட்கும் போதே தலைவலிக்குது. இந்த படத்தை 25 தான் எடுக்கணும்ட்டு யார் எழுதா? இதோட தலைவன் தானா போய் தலை கொடுத்துருக்கான். நல்ல வேலை இந்த படத்தை ஓடில பார்த்தேன். இந்த அனிமல் படம் மாதிரி தியேட்டருக்கு போய் யாக்கெல்லாம் அவ்வளவுதான் தெரியாத ஷோ ஓபன் பண்ணிட்டேன். வாரம் மொக்க படம் தான் மாட்ட வேண்டியதா இருக்குது. வருஷம் விளையாட்டா போச்சா? உன்னை கட்டின பாவத்துக்கு நானும் தானே பாக்குறேன். நீ தியேட்டருக்கு மட்டும் தனியா போய் சைட் அடிச்சுட்டு வரல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த படம் ஓடில இருக்குது அப்படின்ட்டு தப்பி தவிர கிளிக் பண்றதீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோ I don't care. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த படம் ஏதாவது காமெடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நீங்க இந்த படம் பார்த்து கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா உங்களோட சோகத்தை என்னன்னு பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்ல வேலை ஜப்பான் படம் இவங்க பார்க்கலான்னு வேற நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. புது படம் இல்ல, இந்த படம் பார்க்கலாமே அப்படின்னாங்க. அப்பாடி கதை கேட்டோன்னே ஓடிடலாம் போல இருக்கு. என்னதான் நல்லா இல்லன்னு ஐயோ சந்திரமுகி கூட பரவாயில்ல போல இருக்கு. ஐயோ வர ஏன் இவ்வளவு மோசமா எடுத்துட்டு இருக்காங்களோ. ஐயே என்ன கதடா இது, கண்டா ஹீரோவுக்குள்ள மரியாதையே போயிட்டு இந்த படத்துல. அதாவது இதுக்கு ஒன்னே அவன் கொள்ளடிக்கிறவனா இருக்கணும். கொள்ளடிச்சு அவன் இது ஒன்னும் கெட்டவனா காட்டணும். இல்ல ஒரு நல்லவனா ஏதாவது கொள்ளடிச்சு அவன் அந்த பணத்தை வேற எங்கேயா இது பண்ற மாதிரி காட்டணும். அதுவும் இல்லாம அந்த ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் கார்த்திக்கும் சம்மந்தமே இல்லை. கிட்டத்தட்ட துணிவு படம் இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா துணிவு படத்துலயும் அது ஒரே ஒரு வாட்டி அடிபட்டு அங்க போய் இருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபேமிலியில அந்த பையன் செத்து போயிருப்பான். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. அது கூட ஏதோ ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் போல. இது அநியாயம் பண்றாங்க கொஞ்சம். இல்ல ரெண்டுமே அதேதான். அதாவது ஒரு பந்தமும் இருக்காது. அவங்க கூட இருந்தவங்க செத்து போயிருப்பாங்க, அவங்களுக்காக எல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்காது. யாருன்னே தெரியாது, அவனுக்காக போராடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கு இங்கேயும். ஆமா ஆமா. ஏயா ஹீரோவும் நல்லா இல்ல, ஹீரோயின் எதுக்குடா ஹீரோயினை பாட்டு வைக்கிறதுக்காக ஹீரோயினை கூட்டி சுத்துறாங்க. பயங்கர மொக்க. இந்த படத்தையும் பில்டப் ஓவரா பில்டப் பண்ணி என்னென்னலாம் சொன்னாங்க. நானும் ட்ரைலர்லாம் பார்த்து என்னடா பயங்கரமா இருக்கு. எத்தனையோ ஊர் பேர் தேடுறாங்க இவரு. அப்படி அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லரா இருக்கும் படம். வந்து திருட்டு இருக்கும், அவன் திருடுறதே காமெடியா காமிச்சிருப்பாங்க. அதான் ஒண்ணு காமெடி படமா எடுத்திருக்கணும், இல்ல த்ரில்லிங்கா இந்த திருடுறது வச்சே எடுத்திருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் படத்துல அந்த திருடுறதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா காட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரியாவது காட்டணும். அதுவும் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவோம். நல்ல வேலை தப்பிச்சோம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்